ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ராகினி எப்படியோ ஒன்று இப்போ காவேரி வீட்டை காலி பண்ண போகிறான். இதே மாதிரி எப்பயுமே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணும், ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்பன்னு பார்த்து நம்ம மீனா அப்பன்னு பார்த்து ராகினி விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ தான் நானே பார்த்தேன், எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, வீடவே காலி பண்ண போகிறாங்களாம். முதல்ல காவேரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, காவேரி தான் ஒன்று ஒன்றா முதல்ல எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். சந்தேகமாக இருந்தால் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் இருந்து பார்க்குறாங்க. அப்போது வீடு காலி பண்ணுறத பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங்கோடு இருக்காங்க. இப்போவே நான் அவகிட்ட போய் பேசணும் அப்படின்றதுக்காக வேகமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நிவினும் குமரனும் பேசிக்கிறாங்க. இந்த விஜய் இந்த அளவுக்கு கேவலமான ஆளாக இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ கேவலமான ஆளாக இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு கூட யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டு இல்லை, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறமா யமுனாவை என்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது காவேரியை நான் என்றைக்குமே எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எனக்கு அவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் சொன்னார். அதனால தான் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்